தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வரக்கூடிய நிலையில் வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இந்த சமயத்துல கொஞ்சம் தொய்வு நிலையில இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு கரையோர பகுதியாகட்டும் இல்ல மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் பெருசா மழை இல்லை. ரொம்ப வறண்ட வானிலை நீடிச்சிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது சாதாரணமாகவே இயல்பு என்னன்னா செப்டம்பர் மாதம் நமக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். அதாவது எப்படின்னா வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு அந்த சூரியன் குத்துக்கதிர்கள் கீழே போகும்போது நமக்கு வெயிலின் அளவு சற்று அதிகரிக்கும். அது ஒரு பகுதி இருக்கிற இந்த வறண்ட வானிலை இயல்பை விட அதிகமாக நமக்கு வெயிலின் தாக்கத்தை கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து நேற்று மட்டும் தமிழகத்துல 10 மாவட்டங்களுக்கு மேல் 100 பாரன்ஹீட் அதிகமா வெப்பம் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வெயிலினுடைய தாக்கம் என்பது எந்த அளவிற்கு இருக்கும்? எப்படி சார்? அதாவது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 34-35 டிகிரி இருக்கக்கூடிய வெப்பநிலை ஒரு 3 to 5 டிகிரி வரைக்கும் அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல 2-3 டிகிரியும் ஒரு சில இடங்கள்ல 4-5 டிகிரியும் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இப்ப இந்த 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு பரவலா பார்த்துட்டு இருக்கோம். மதுரை போன்ற பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட தினமுமே பதிவார ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும். இன்று திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் ஓரளவுக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் குறையும். வெயிலின் தாக்கம் முற்றிலும் குறையணும்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கான அந்த ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று வரும்போது தான் வெயிலின் தாக்கம் முற்றிலும் குறையும். தொடர்ந்து தற்போது சென்னையில் மட்டுமே நேற்றைய தினம் 38.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கின்றது. இன்றும் காலையிலிருந்தே வெயில் அதிக அளவுல இது பண்ணி வருது. குறிப்பா சென்னையில இந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? அதாவது சொன்ன மாதிரி என்னன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல அந்த ஈரப்பதம் இருக்கும். தரையிலிருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் உயரத்துல மழை மேகங்கள் இருக்கும். நமக்கு மழை இல்லைன்னா கூட வெப்பத்தின் தாக்கத்தை சற்று அது குறைக்கும். அதனால நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்காது. இப்ப இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா அந்த வறண்ட வானிலை கிட்டத்தட்ட நமக்கு மே மாச கடைசியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது பெருசா ஈரப்பதம் இல்லை, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவா இருக்கு. அதனால கடல் காற்று ஊடுருவ மாட்டேங்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3-3:30 மணி வரைக்குமே வெயிலின் தாக்கம் அதிகமாவே இருக்கு. ஒரு 3-4 மணிக்கு மேலதான் கடல் காற்று வர துவங்கும் போது வெப்பத்தின் தாக்கம் குறையுது. அது வரைக்கும் அதிகமாவே தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு மே மாச கடைசியில இல்ல ஜூன் மாதம் முதல் வாரத்துல எப்படி ஒரு நாளோட அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது 3-4 மணி அளவுல பதிவாகுமோ அதே மாதிரி நமக்கு இப்ப பதிவாயிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இன்னும் 10 நாட்கள்ல முடிய இருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கின்றது. இந்த நேரத்துல தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இன்னும் 10 நாட்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வடகிழக்கு பருவமழை என்பது எப்போதும் அக்டோபர் மாதத்துல தொடங்கிடும். சோ இந்த முறை எந்த அளவுக்கு சீக்கிரமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பருவமழை பெய்யக்கூடிய பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், மேற்கு கரையோர பகுதிகளில் பெருசா நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. இனி வரும் இருக்கக்கூடிய அந்த 2-3 வாரங்கள். அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், செப்டம்பர் 30ங்கிறது தென்மேற்கு பருவமழை அந்த காலம் முடிவதற்கான நாள் கிடையாது. இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலங்கிறது அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. பருவமழை விடைபெறுவது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் ஆகும். அதுக்கு மேல கூட ஆகலாம். நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது 3வது வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறதுக்கு இப்போதைய சூழல்ல வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா தற்போது தென்மேற்கு பருவமழை வெயிலுடைய தாக்கம் என்பது அதிக அளவு இருக்கிறது. இதற்கு முன்பு இந்த ஆண்டுகள்ல இந்த அளவிற்கு வெப்பம் என்பது பதிவாகி இருக்கிறதா சார்? ஏன்னா குறிப்பா செப்டம்பர் மாதத்துல கூட இதற்கு முன்பு 4 ஆண்டுகள் அது மாதிரி வெப்பம் அதிக அளவு பதிவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான வாய்ப்புகள் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மீனம்பாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39.2 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் அதுதான் அதிகபட்ச வெப்பநிலை. சோ இது பதிவாயிருக்கா அப்படின்னா நிச்சயமா இதுவும் பதிவாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி சில சமயங்கள்ல இந்த வறண்ட வானிலை, ஈரப்பதம் இல்லாத தன்மை, மழை இல்லாத தன்மை இதெல்லாம் சேர்த்து ஒன்னா வரும்போது
வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். சாதாரணமாக 34-35 டிகிரி இருக்குங்கிறது ஒரு 3-4 டிகிரி ஏறி 38-39 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய காலம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட அதிகபட்ச வெப்பநிலை 40.2 இருந்தது. இந்த ஆண்டு முதல் வாரத்தில் 40.8 பதிவானப்ப செப்டம்பர் மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலை அது இருந்தது. ஸோ 40.2 வந்து முன்னாடி கூட மதுரையில் பதிவாயிருக்கு. ஸோ இது முற்றிலும் எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏனைய காரணிகள் காரணமாக இந்த வறண்ட வானிலை, மழையில்லா தன்மை, ஏனைய காரணிகள் காரணமாக வந்து இயல்பிற்கு ஒரு 3-4 டிகிரிகள் அதிகமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.